அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பார்த்தலோமையு, மத்தேயு, தோமா, அல்பையின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He called his disciples and chose from them 12, Simon, who was called the Zealot, and Judas, the son of James. தம் சீடரை அழைத்து அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்தார். தீவிரவாதி எனப்படும் சீமோன், யாக்கோபின் மகன் யூதா. கிரேஸ்வர் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நல்லார்க்கு எல்லாம் நல்லவன் நீ, ஒருவன் யாண்டும் நாயடியேன், பொல்லார்க்கு எல்லாம் பொல்லவன் நான் ஒருவன், இந்த புணர்ப்பதனால் எல்லாம் உடையாய் நினக்கு எதிர் என்று என்னேல் உறவு என்று எண்ணுக. இது அல்லால் வழக்கு என் இருமைக்கும் பொதுமை அன்றோ அருளிடமே. இறைவா, நீ எல்லாருக்கும் நல்லவர், உமக்கு தீமை செய்பவர்களுக்கும் நீ நல்லவை கொடுப்பவர். ஆனால் நான் அப்படி அல்ல. நம்ம வசனம் பேசும் இல்லையா, டாய் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொன்னோம்னா அதான் நான். இயேசு அப்படி அல்ல, எல்லாருக்கும் நல்லவர், நல்லவருக்கெல்லாம் நல்லவன், பொல்லாருக்கும் நீர் நல்லவன். எல்லாம் உடையாய் உனக்கு, உன்னிடம் இருப்பது அனைத்தும், அனைத்தும் அறிவோய் நீ, அனைத்தும் தருவாய் நீ. தமிழ் பாடல் படிக்கும் போதே நமக்கு ஒன்றும் புரியல. அந்த 4 வரி படிக்கும் பொழுதே புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. நான் பார்க்குறோம் இல்லையா, ஆழம் நிறைந்த செம்மொழி. ஆகவே எல்லாம் உடையாய் நினக்கு எதிர் என்று என்னேல் உறவு என்று எண்ணுகாது. அப்படி உனக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. அப்படி எண்ணினால் அங்கு உறவு இல்லை. ஆகவே இருமைக்கும் பொதுமை அன்றோ அருளிடமே. நீ நல்லவர்களுக்கும் எதிரிகளுக்கும், இம்மைக்கும் மறுமைக்கும், அதான் அந்த இருமை. இம்மை என்றால் இந்த உலகம், மறுமை என்றால் மறு உலகம். இந்த இருமைக்கும் பொதுமை அன்றோ அருளிடமே. இந்த 2 நிலைக்கும் நீர் பொதுவாக இருக்கின்றேன். இங்கேயும் நீர், மறுமையிலும் இருக்கிற, இம்மையும் நீ மறுமையும் நீ என்று ஒரு திருவடி பாடல் உள்ளது. மேலும் திருவருட்பாவிலிருந்து என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினை பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. என்னுடைய வஞ்சக இயற்கை,
நம்மிடம் என்ன இருக்கிறது? வஞ்சகம். யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொய். பொய்யில தான் இப்போ வளர்றோம். எதை எடுத்தாலும் பொய். செஞ்சியா? உடனே செய்யல, உடனே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பொய்யிலே புரட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிற வஞ்சக இயற்கை, உண்மையை ஏற்பதற்கு தயங்குகின்ற தன்மை, பொன்னுடை விடையினை பொறுத்து கொண்டு நீ எல்லாவற்றையும் தங்கமாக இருக்கக்கூடிய பத்தரை மாற்று தங்கம் நீர், என்னை பொறுத்து கொண்டு எவ்வளவு குறைபாடுகள் இருக்கக்கூடிய என்னை நீர் உன்னுடைய அருகிலே தன்னுடைய அன்பர் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தரை நிகழ்த்த செய்கவே. ஆக உன்னுடைய இந்த சங்கத்திலே நல்லோர் இருக்கக்கூடிய சபையிலே நானும் இருந்து உன்னுடைய புகழை போற்ற வேண்டும். இதெல்லாம் நல்ல மனிதர்களுடைய ஒரு ஆழ்ந்த நிலையிலிருந்து எடுபடுகின்ற சொற்கள். Simon's apostolic labors as Bishop of Jerusalem coincided with the siege, conquest and destruction of the holy city. Once he too had been an active member of the Zealots, who now brought such horrors and atrocities upon the land and the people. Now he saw how good it was that he had opened up his heart to the Lord, that Christ had called him away from this dangerous zealotism and had turned him toward zeal for the house and the flock of the Lord. எருசலேமின் ஆயராக சீமோனின் அப்போஸ்தல பணிகளும் புனித நகரம் முற்றுகையிடப்பட்டு வெற்றி கொண்டு அழிக்கப்பட்டதும் ஒரே காலகட்டம். என்ற காலகட்டம்? ஏறக்குறைய கிபி 77, 73 77 வரை. நெபுக்கத்நேசர் டைட்டஸ் என்ற தளபதியின் கீழ் எருசலேம் நகரை அழித்தார். கல்லின் மீது கல்லில்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்கும். ஏன்? கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாத எருசலேமே, கடவுள் உன்னை நாடி தேடி வந்தார், நீ புறம் தள்ளினாய், உதாசீனப்படுத்தினாய், ஆகவே அழிபடுவாய் என்று இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் 77 ஆண்டுகள் கழித்து நிறைவேறுகிறது. அப்பொழுது அந்த எருசலேமுக்கு ஆயராக இருந்தவர் இந்த சீமோன். இந்த சீமோனும் அப்படிப்பட்டவர் தான். எப்படிப்பட்டவர்? தீவிரவாதி. வாழை எடுத்தமா வெட்டணுமா, கண்ட ஒன்று துண்ட 2 அப்படின்ற மாதிரி போற மாதிரி இருந்த மனுஷன்தான். ஆனால் அத்தகைய தீவிரவாதியாக இருந்தவர் அந்த நாட்டின் மீதும் மக்கள் மீதும் பயங்கர வேதனைகளை கொண்டு வந்தவர். இப்பொழுது தனது உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்தது. தீவிரவாதத்திலிருந்து மீட்டு தம்மிடம் அழைத்த கிறிஸ்து ஆண்டவரின் மந்தை வீட்டின் மீது ஆர்வம் கொள்ள மாற்றியது எத்துணை நன்மை என உணர்ந்தார். வாளெடுப்பவன் வாளால் மடிவான். தீவிரவாதம் என்றைக்கும் நன்மையை பெற்று தராது. தீவிரவாதத்திலிருந்து மீண்டு வந்தவர் சைமன் த செலட். இன்னொரு செலட் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நமக்கு நல்லா தெரியும், பரபாஸ். இயேசுவுக்கு பதிலாக விடுதலை செய்யப்பட்ட தீவிரவாதி, பயங்கரமான தீவிரவாதி, கொள்ளைக்காரன், கொலைகாரன். அந்த லிஸ்ட்ல இருக்க வேண்டியவர் தான் சீமோன். ஆனால் இயேசுவிடம் தன் உள்ளத்தை கொடுத்ததினால் மாற்றம் பெற்று இயேசுனுடைய அப்போஸ்தலராக மாறுகிறார். வன்முறை சூழ் உரைத்து தூள் பரப்பிய வாள் பணிந்தது, அது இயேசுவின் தாள். இயேசுமா காவியம். இயேசுவின் தாள்னா என்ன? பாதம். இவர் கையில் வாளை வச்சுக்கிட்டு வெற்றம்பார் குத்திரம்பார் அப்படின்னு சொன்ன தீவிரவாதி எப்பொழுது இயேசுவினுடைய வார்த்தைக்கு அடிபணிந்தாரோ அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைந்தவர் என்று
அப்போஸ்தலராக, நம் வணக்கத்துக்குரியவராக, பெருமைக்குரியவராக இருக்கிறார். காரணம் என்ன? இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதால். சீமோன், ததையோ, இரண்டு பேரும் their egos left no trace like the flight of birds in the sky. They are the patrons of the vast majority of all the Christians who have ever lived. There is a lot to be said for silence and anonymity. இப்போ வானத்தில் பறவைகள்லாம் கும்பலாக பறந்து போகும். அது ஏதாவது வழித்தடங்களை விட்டு செல்லுகிறதா? இந்த இடத்துல தான் பறவையெல்லாம் பறந்து போச்சு அப்படின்னு பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ வேடந்தாங்கல்ல நிறைய பறவைகள் இந்த காலகட்டத்துக்கு வந்து தங்கும். இடம் பெயர்ந்து வந்த பறவைகள். அவைகள் ஏதாவது இங்கே தங்களுடைய பதிவுகளை விட்டு செல்கிறதா? வந்து கூடு பொறிச்சு கூடு கட்டி கொஞ்சம் கூட்டி கொண்டு போகிறது. அது இயற்கையாக நடக்கிறது. அதுபோல ஏராளமான கிறிஸ்தவர்கள் அமைதியாக, எந்த ஆர்ப்பாட்டமுமின்றி, ஆரவாரமின்றி இயேசுவை பின்பற்றுபவர்கள் இந்த சீமோன் ததையுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் சைலண்ட் கிறிஸ்டியன்ஸ், அனானிமிட்டி கிறிஸ்டியன்ஸ். என்ன சொல்ல போனால் ஞானஸ்தானம் வாங்காத கிறிஸ்தவர்களும் நிறைய உண்டு இந்தியாவில். பலவிதமான கட்டுப்பாடுகள், பலவிதமான தலைவிரித்து ஆடுகின்ற தீவிரவாதங்கள். ஏன் ஞானஸ்தானம் வாங்க வேண்டும்? ஞானஸ்தானம் வாங்காமே கிறிஸ்துவர்களாக இருக்கலாமே, இயேசுவை உள்ளத்தில் மட்டும் வைத்துக் கொள்கிறேன் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய ஒரு கஷ்டமான நிலையில் அவர்கள் என்னிடம் வந்தால், இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு வழிவகைகளை காட்டுவேன். பொதுவாக சொல்லவும் முடியாது, வழிவகைகள் உண்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு. ஆக இத்தகைய பின்னணியில் நாம் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். லார்ட் ஜீசஸ், யூ ஆர் த சன் ஆஃப் காட் and the Savior of the world. Inflame my heart with a burning love for you and with an expectant faith in your saving power. Take my life and all that I have as an offering of love for you who are my all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் திருமகனும் உலகின் மீட்பெருமானவரே, எம் இதயம் அன்பிலும் விசுவாசத்திலும் உமக்காய் பற்றி எரிய செய்தருளும். என் வாழ்வையும் எனக்குள்ள யாவற்றையும் எனக்கெல்லாமான நீரே எனது அன்பின் காணிக்கையாக ஏற்றருளும். இன்னும் பிறரையும் உம்மிடம் அழைத்து வருவதற்கு வேண்டிய வழிவகையாக நான் இருக்க செய்தருளும். கருவியாக இருந்து உம்மிடம் அநேக பேரை கொண்டு வருவதற்கு நற்செய்தி அறிவிப்பு என்னும் எங்களுடைய வாழ்க்கை பயணம், வாழ்க்கையின் நடைமுறை செயல்கள் அனைத்தும் உம்மை பறை சாற்றுவதாக, உமது சொற்படி வாழுகின்ற மனிதர்களாக இருக்கச் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஆகட்டும் நீரை, ஆகட்டும் சித்தம் என்னாலும் என்கிட்ட கொண்டாந்து சாக்லேட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாக்லேட் நான் சாப்பிட மாட்டேன். என்கிட்ட ஏற்கனவே நான் ரொம்ப இனிப்பாக இருக்கிறேன். அதனால் அந்த சாக்லேட் திருப்பி உங்களுக்கு தான் கொடுக்கப்படும், மற்றவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் இறைவன் நன்மை நிறைந்தவர், ஆகவே அதை திருப்பி நமக்குத்தான் கொடுப்பார். ஆகவே அவர்களுக்கு எல்லா நிறைவும் இருப்பதினால் நம்முடைய
செபங்கள் நாம் கொடுப்பவை திருப்பி நமக்கே வரும் என்பதை கருத்தில் கொள்வோம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.